ஹலோ விவர்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நம்ம பேச போற சம்பவம் எப்படின்னா, 1.5 மாசத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அந்த 1.5 மாசத்துக்கு முன்னாடி ஒரே நாள்ல நடந்த சம்பவம் இல்ல. அந்த சம்பவம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா கண்டினியூஸா நடந்துகிட்டே இருந்த சம்பவம். அந்த மே 29ஆம் தேதி அதாவது எண்டுக்கு வந்தது. அந்த 29ஆம் தேதி என்ன நடந்துச்சுன்னா, ஒரு குழந்தை செத்துருக்கு. அந்த குழந்தையோட வயசு வெறும் 1.5 வயசு தான். அது அன்னைக்கு மட்டும் சாகல, கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா கொடுமையை அனுபவிச்சுட்டு செத்துருக்கு. அந்த குழந்தையோட தாயும் அந்த குழந்தையோட வளர்ப்பு தந்தையும் 2 பேரும் சேர்ந்துதான் அந்த குழந்தைக்கு அவ்வளவு கொடுமையை செஞ்சிருக்காங்க. அந்த 1.5 வயசு குழந்தை இந்த உலகத்துல பிறந்ததை தவிர வேற எந்த பாவமே செய்யல. அந்த குழந்தை பிறந்தது மட்டும்தான் பாவம். அந்த குழந்தையோட தாயும் சரி, அந்த தாயோட சேர்ந்து இருந்த லிவிங் டுகெதர்ல இருந்த கணவரும் சரி, அந்த 2 பேரும் சேர்ந்து அந்த 1.5 வயசு குழந்தைக்கு 91 இடத்துல காயங்கள் ஏற்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2 கையையுமே முறிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தலையில பயங்கரமா அடிச்சிருக்காங்க. அடிச்ச கொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் தவிர்த்து இன்னும் நிறைய கொடுமையை அந்த குழந்தை அனுபவிச்சிருக்கு. கடந்த ஒரு 6 மாச காலமா இந்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தை படுற கஷ்டத்தை பார்த்து அந்த குழந்தையோட பாட்டி, அதாவது அந்த அம்மாவோட அம்மா இருப்பாங்களா, அவங்களே இந்த குழந்தையோட அம்மாவே இந்த குழந்தைக்கு இவ்வளவு கொடூரத்தை பண்றாங்க அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஆனா போலீஸ் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. ஆனா இந்த குழந்தை இன்னைக்கு உயிரோட இல்ல. அந்த குழந்தைய பத்தி அம்மாவே அந்த குழந்தைய கொண்டிருக்காங்க. ஆனா அதை நேச்சுரல் டெத் அப்படின்னு அந்த டெத்தை கவர் அப் பண்றாங்க. சரி, இந்த குழந்தை எப்படி செத்துச்சு, இந்த குழந்தையோட அம்மா அந்த குழந்தைக்கு எவ்வளவு கொடூரத்தை பண்ணாங்க, அந்த அம்மாவோட சேர்ந்து இருந்த அந்த லிவிங் டுகெதர்ல இருந்த அவனோட கணவன் அவனும் சேர்ந்து என்னெல்லாம் பண்ணா அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ இந்த சம்பவம் பார்த்துட்டீங்கன்னா 1 மாசத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஆனா அதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி, அதாவது இன்னையில இருந்து ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த 3 வயசு குழந்தையோட அப்பா அம்மா கிட்ட எல்லாம் நல்லா பேசி பழகி இந்த குழந்தைக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்குற மாதிரி அந்த குழந்தைய வெளியே கூட்டு போய் அந்த குழந்தைய கொண்டு போட்டிருக்கான். இது ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். ஆனா அதுக்கு அடுத்த ஒரு மாசம் கழிச்சு இந்த சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவம் எங்க நடந்திருக்குன்னா, கேரளால ட்ரிவாண்ட்ரத்துல நெடுமங்காடு அப்படிங்கிற ஒரு ஊர் பக்கத்துல இருக்கிற வலசை அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இந்த ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு. சரி, இந்த சம்பவம் எங்க இருந்து ஆரம்பிக்குன்னா, கேரளால ஒரு விளாகர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, அந்த அவரோட விளாகிங்ல என்ன மாதிரி ஸ்டைல் இருக்குன்னா, அவங்க ஒவ்வொரு மக்கள்கிட்ட போய் சில விஷயங்களை பேட்டி எடுப்பாங்க, சில சேலஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. அப்படி அவர் விளாக் பண்ணிட்டு இருக்கும் போச்சுல இந்த 1.5 வயசு பையனை அவங்க அம்மா வந்து பஸ் ஸ்டாண்ட்ல வச்சுட்டு நின்று இருக்காங்க. அப்போ இந்த பையனோட கையில பாத்தீங்கன்னா எண்டு டு எண்டு கெட்டு போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஷோல்டர்ல ஆரம்பிச்சது இந்த ஃபிங்கர் வரைக்குமே 2 கையிலுமே கெட்டு போட்டிருக்காங்க. அந்த விளாகர் வந்து கேட்கும் போச்சுல, என்ன இந்த பையனுக்கு எப்படி தீவிரமா அடிபட்டிருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போச்சுல, அந்த 1.5 வயசு பையனோட அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவன் வந்து சைக்கிள்ல இருந்து விளையாடும் போச்சுல கீழே விழுந்துட்டான், அதனால பயங்கரமா அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த 1.5 வயசு பையனால பேச முடியாது. ஏன்னா அவனுக்கு 1.5 வயசு தான் ஆகுது. அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்ல தெரியல. இப்போ அந்த விளாகர் அந்த வீடியோவை அப்லோட் பண்ண உடனே அந்த வீடியோ வந்து வைரல் ஆகுது. கீழாவோட அம்மா இருப்பாங்களா, அதாவது இந்த பையனோட பாட்டி வந்து பாக்குறாங்க. பாட்டி பார்த்த உடனே அது பதறி போயிருக்காங்க. என்ன நேத்து வரைக்கும் இந்த பையனை நல்லா தான் பார்த்துட்டு இருந்தா, இன்னைக்கு என்ன இவ்வளவுக்குள்ள கையில கெட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு அகிலாட்ட கேட்க போச்சு. அகிலா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவன் வந்து படிக்கட்டுல விளாட போச்சுல கீழே விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் அந்த விளாகர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவன் வந்து சைக்கிள்ல போயிட்டு இருக்கும் போச்சுல கீழே விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அகிலாவோட அம்மாட்ட, அதாவது அந்த பையனோட பாட்டிகிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவன் படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி மாத்தி மாத்தி பேசியிருக்காங்க. இப்ப அகிலாவோட அம்மாவுக்கும் டவுட் ஆயிடுச்சு, இந்த 1.5 வயசு பையனுக்கு ஏதோ நடக்கக்கூடாது நடந்துட்டு இருக்கு அப்படின்னுட்டு அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த மாதிரி என்னோட பேரனுக்கு வந்து 2 கையிலயுமே கெட்டு போட்டிருக்காங்க, இது எங்களுக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே போலீஸ்காரங்க வந்து அதை அந்த அளவுக்கு தீவிரமா விசாரிக்கல. அவங்க போலீஸ்காரங்க அகிலாட்ட கேட்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, இது பசங்க பக்கத்து வீட்டு பசங்களோட விளையாண்டுட்டு இருக்கும் பட்சத்துல ரோட்ல கீழே வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது ஒவ்வொருத்தங்கிட்ட ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்கா. ஆனா ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அகிலா பாத்தீங்கன்னா லிவிங் ரிலேஷன்ஷிப்ல ஒருத்தன் கூட இருக்கான். அவன் பேர் வந்து அக்ஷர். இந்த அக்ஷர் தான் இந்த 1.5 வயசு பையனோட 2 கையுமே முறிச்சிருக்கான். கேட்கறதுக்கே கொடுமையா இருக்குல்ல. சரி, இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்க்கலாம். இந்த 1.5 வயசு பையனோட பேர் என்னன்னா அர்ஷித். இந்த அர்ஷித்தோட அம்மா பேர் வந்து அகிலா. இப்போ அகிலா வந்து லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்காளா, இவனோட பேர் வந்து அக்ஷர். இந்த அகிலாவோட அம்மா பேரு, அதாவது இந்த பையனோட அர்ஷித்தோட பாட்டி பேர் வந்து ரீனா. சரியா? இப்போ வந்து அகிலாவோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் வந்து இந்த அர்ஷத் வந்து வயித்துல இருக்கும் போதுலயே செத்துருந்தாரு. ஒரு 3 மாசம் குழந்தைய வயித்துல இருக்கும் போது. அகிலாவோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் எப்படி இருந்திருக்காருன்னா, சிலவங்க வந்து சூசைட்னு சொல்றாங்க, சிலவங்க வந்து நேச்சுரல் டெத்னு சொல்றாங்க. ஆனா இது வந்து இப்போ நம்மளுக்கு தேவையில்ல. ஆனா அகிலா ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் செத்த கொஞ்ச நாள்ல அக்ஷர் அப்படிங்கிறவங்களோட லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கா. இப்போ அக்ஷர் பாத்துட்டீங்கன்னா அவனுக்கும் ஆல்ரெடி மேரிட் ஆனவன் தான். அவனோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் எப்படின்னா, இவனோட டார்ச்சர் தாங்க முடியாம, இவன் மட்டும் இல்லாம இவனோட ஹோல் ஃபேமிலியோட டார்ச்சர், அதாவது இவனோட அக்கா, இவனோட அம்மா எல்லாருமே சேர்ந்து இவனோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து பயங்கரமா டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அப்பப்போ அடிப்பாங்களாம், பயங்கரமா கொடுமை பண்ணியிருக்காங்க. இவனோட இதுக்கப்புறம் என்னால வாழவே முடியாது அப்படின்னுட்டு அக்ஷரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ அக்ஷரும் அகிலாவும் பாத்துட்டீங்கன்னா லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. அதாவது
அகிலா வந்து இப்போ 6 மந்த்ஸ் பிரெக்னென்ட் ஆயிருக்கும் போதுல அக்ஷர் வந்து அகிலா கூட லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கான். இப்போ அகிலாவுக்கும் குழந்தை பிறந்தது. இப்போ அகிலாவோட குழந்தை யார் வளர்க்குறான்னா அகிலாவோட அம்மா ரீனா தான் வளர்க்குறாங்க. இப்போ அகிலாவோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் செத்து போயிருக்காங்களா, அவங்க ஃபேமிலியை விட்டு இப்போ அகிலாவோட அம்மா கூட இவ இருக்கிறா. இப்போ அகிலா அம்மாவும் வந்து ஒரு 6 மந்த் இந்த குழந்தைய வந்து வளர்த்துக்கிறாங்க. இப்போ அவங்க ரீனாவும் பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஒர்க்கிங் உமன், அவங்களாலேயும் ரொம்ப நாள் அங்க லீவ் போட்டுட்டு இந்த குழந்தைய வந்து வளர்க்க முடியல. அதனால இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்போ நான் ஒர்க்குக்கு போய் ஆகணும், சரி உன் குழந்தை நீயே வளர்த்துக்க அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் வந்து அகிலாவே டேக் கேர் பண்ணிக்கிறா அந்த குழந்தைய. இப்போ அகிலாவோட குழந்தை எங்க இருக்காங்கன்னா அகிலாவோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட், அதாவது இறந்து போனால அவனோட வீட்டுல தான் இருக்காங்க. இப்போ அகிலாவும் இந்த குழந்தையும் தனியா இருந்த டைம்ல இருந்து இப்போ அக்ஷருக்கும் அகிலாவுக்கும் ஒரு லிவிங் ரிலேஷன்ஷிப் ஆகுது. இப்போ அகிலாவோட குழந்தை அர்ஷித்துக்கு ஒரு 6 மாசம் வயசு இருக்கும் போச்சுல இவங்க இந்த அக்ஷர் வந்து ஒன்னாவே சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருந்தாங்க. இது வந்து அகிலாவோட அம்மா ரீனாவுக்கும் தெரிஞ்சிட்டு சரி அவங்களும் அந்த டைம்ல வந்து ஒரு பெருசா எடுத்துக்கல, சரி அவளுக்கும் ஒரு துணை வேணும் அப்படிங்கிற மாதிரி அகிலாவோட அம்மா ரீனா வந்து எடுத்துக்கிறாங்க. இந்த 6 மாசத்துல இருந்து இந்த அக்ஷருங்கிறவன் இந்த அர்ஷித்துங்கிற அந்த குழந்தைய தான் குழந்தை இல்லை அப்படிங்கிறதுனால ஒரே காரணத்துக்காக பயங்கரமா டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அகிலா முன்னாடியா அகிலா வந்து இதை எதாலையுமே கேட்க முடியல, இல்லாட்டா இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இப்படி பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி தெரியல. அதாவது 6 மாச குழந்தையில இருந்து இந்த அக்ஷர் வந்து இந்த அர்ஷித் குழந்தைய பயங்கரமா டார்ச்சர் பண்றான், போட்டு அடிச்சிருக்கான், சிகரெட்ல சூடுலாம் வச்சிருக்கான். அகிலாவோட அம்மா ரீனாக்கும் இது ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அந்த டைம்ல தான் நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த கேரளா விளாகர் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல விளாக் எடுத்துட்டு இருக்கும் போதுல அகிலாவையும் அகிலாவோட குழந்தையும் பாக்குறான். அப்போ பாத்துட்டீங்கன்னா அகிலாவோட குழந்தை கையில வந்து 2 கையிலுமே மாவு கட்டு போட்டிருக்கு. அதுவும் எப்படி எண்டு டு எண்டு, இந்த ஷோல்டர்ல ஆரம்பிச்ச கட்டு இந்த ஃபிங்கர் வரைக்குமே போட்டிருக்கு, 2 கையிலுமே போட்டிருக்கு. இதுக்கு காரணம் யாருன்னா அக்ஷர் தான். அந்த 2 கையையும் ஒடிச்சிருக்கான். இப்போ அந்த விளாகர் வந்து அகிலாட்ட கேட்கும் போதுல என்ன அந்த குழந்தைக்கு வந்து 2 கையிலுமே கெட்டு போட்டிருக்கீங்க, எதுல என்ன அடிபட்டுச்சு அப்படின்னு கேட்கும் போதுல அகிலா வாய் கூசாம போய் சொல்லியிருக்கா, அவன் வந்து சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கா. இப்போ இந்த விளாகர் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணிதான் இந்த வீடியோ பயங்கரமா வைரல் ஆகுது. இந்த வீடியோவை அகிலாவோட அம்மா ரீனா பார்த்துருந்தாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே டவுட்டா இருக்கு, அதாவது அப்பப்போ அவங்க உடம்புல எல்லாம் காயெல்லாம் இருக்கு. இப்போ இந்த 2 கையுமே ஒடிஞ்சதை இந்த அகிலாவோட அம்மா ரீனா பார்த்ததுக்கு அவங்களுக்கு பயங்கரமா டவுட் ஆயிருது. இப்போ அவங்க வந்து வீட்டுல வந்து அகிலாட்ட கேட்கறாங்க, என்ன இப்படி கையில அடிபட்டிருக்கு அப்படின்னு கேட்கும் போதுல அவன் என்ன சொல்றான்னா படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. அதாவது அந்த பிளாகர்கிட்ட சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்து சொல்லியிருக்கா, அகிலாவோட அம்மா ரீனா கிட்ட படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்திருக்கா அப்படின்னு ஒண்ணுக்கு மாத்தி மாத்தி சொல்லவும் அகிலாவோட அம்மாவுக்கு ஃபுல்லாவே டவுட் ஆயிட்டு இந்த அர்ஷத்தை பார்க்கும் போதுல எதுக்காகனா அர்ஷத் வந்து இந்த அக்ஷர் அந்த லிவிங் ரிலேஷன்ல இருக்கான்ல அகிலா கூட, அவனை எப்பவும் பார்த்தாலுமே பயந்து ஓடி இருக்கான், அவங்க கிட்ட பேசுறதுக்கே பயப்படுறான். அக்ஷரை பார்த்தாலே அர்ஷத் வந்து ஓடிதான். இது வந்து அகிலாவோட அம்மா ரீனா வந்து நோட் பண்ணிட்டே இருக்காங்க. இது ஏதோ ஒண்ணு சரியில்லை, இவன் கையில அடிபட்டதும் பார்த்துருக்காங்க, இவன் கையில இருக்க உடம்புல இருக்க காயெல்லாம் பார்த்துட்டு நேரா அகிலாவோட அம்மா ரீனா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தாங்க. ஆனா போலீஸ் வந்து இதை வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்கல. ஜஸ்ட் வந்து அகிலாட்ட வந்து விசாரிக்கிறாங்க, என்ன ஏன் இந்த குழந்தைக்கு வந்து இப்படி கையில எல்லாம் அடிபட்டுருக்குன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பக்கத்து வீட்டு குழந்தையோட சேர்ந்து விளையாட போதுல ரோட்ல இருந்து கீழே விழுந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தங்கிட்ட ஒவ்வொரு கதை விட்டு வச்சிருக்காங்க. இப்போ அந்த விளாகரோட வீடியோ வைரல் ஆனதானே அகிலாவோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டோட பேரண்ட்ஸ் இருப்பாங்களா, அம்மா அப்பா, அதாவது அர்ஷித்தோட தாத்தா பாட்டி இருப்பாங்கல்ல, அவங்களும் வந்து கேட்கறாங்க, நாங்க குழந்தைய நாங்களே டேக் கேர் பண்ணிக்கிறோம், நாங்களே வளர்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அகிலா என்ன சொல்றாங்கன்னா, இவனுக்கு கை சரியானதும் நான் உங்ககிட்ட கொடுத்துடுறேன், நீங்களே வளர்த்துக்கிடுங்க அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. அதாவது இந்த 2 சைடு தாத்தா பாட்டிக்குமே டவுட்டா இருக்கு. இந்த அக்ஷரோட தாத்தா பாட்டிங்களுக்கு மட்டும் இல்லாம அகிலா வீட்டு பக்கத்துல இருக்கவங்களும் கேள்வியா கேட்கறாங்க, ஏன் இந்த குழந்தைக்கு வந்து இப்படி கையில அடிபட்டு இருக்கு அப்படின்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கேட்கறாங்க. அவங்க கிட்ட என்னத்தலாமோ சொல்லி சமாளிச்சிருக்காங்க. இந்த அர்ஷத்துங்கிற அந்த 1.5 வயசு குழந்தை கண்டினியூஸா இந்த அக்ஷரால துன்புறுத்தப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கான். அது எப்படி அகிலா கண்ணு முன்னாடி, அகிலா வந்து இதை எதுவுமே கண்டுக்கிறது இல்ல, இல்லாட்டா எதுவுமே கேட்கறது இல்ல, இல்லாட்டா இதை 2 பேரும் சேர்ந்துதான் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி தெரியல. கண்டினியூஸா இந்த அக்ஷர் வந்து இந்த 1.5 வயசு அர்ஷித்தை வந்து கொடுமை பண்ணியிருக்கான். ஒரு நாள் என்ன நடந்திருக்குன்னா, இப்போ வந்து அகிலா வந்து ஒரு டான்ஸ் மாஸ்டர், ஒரு டான்ஸ் காம்படிஷனுக்காக தமிழ்நாட்டுக்கு போயிருந்தா. இப்போ அர்ஷத் வந்து அக்ஷர்ட்ட தான் இருக்கிறான். அன்னைக்கு அர்ஷத் அம்மா இல்லைன்னு ரொம்ப அழுதுருக்கான். அக்ஷர் கோவத்துல ஒரு பெரிய கம்பு வச்சு தலையில அடிச்சிருக்கான். அடிச்சதுல அர்ஷத் அந்த இடத்துல செத்துருதான். கேட்கறக்கே கொடுமையா இருக்குல்ல. இப்போ அந்த 1.5 வயசு அர்ஷத் செத்த உடனே அக்ஷருக்கு என்ன செய்யனே தெரியல. இப்போ அவன் வந்து ஒரு டிராமா போடுறான். என்னன்னா அவன் வந்து சாப்பாடு கொடுத்த மாதிரியும் அந்த சாப்பாடு வந்து சோக்கான மாதிரியும் அவன் வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறான் அப்படிங்கிறப்ப ஒரு டிராமா பண்றான். அதாவது ஹாஸ்பிட்டல்ல கூப்பிட்டு போறான், இது இவனுக்கு வந்து நான் சாப்பாடு கொடுத்ததுனால சாப்பாடு வந்து சோக் ஆயிட்டு, இதனால இவனுக்கு மயக்கம் மாதிரி ஆயிட்டா, இவனுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு டிராமா போடுறான். இப்போ ஹாஸ்பிட்டல்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா, ட்ரிவாண்ட்ரம்ல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல போயிருக்கான். அந்த ஹாஸ்பிட்டல்ல சொல்லிட்டாங்க, இந்த பையன் வந்து செத்துட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து இன்னொரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்கான். அதாவது அவன் பயங்கரமா ஆக்டிங் பண்ணியிருக்கான். அதாவது அவன் சாப்பாடு கொடுக்கும் போதுதான் செத்த மாதிரியும், இவன் வந்து அடிச்சுலாம் கொள்ளாத மாதிரியும்
ஒரு பயங்கரமா ஆக்டிங்க கொடுத்துருக்கான். இப்போ அகிலாவோட அம்மா ரீனாக்கு இவன் மேல ஃபுல்லா டவுட் ஆயிட்டு இவன் எதையோ ஒண்ணு மறைக்கிறான், இவன் தான் எல்லா தப்பையும் செஞ்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சீரியஸா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இது எல்லாத்துக்குமே இவன் அக்ஷர் தான் காரணம், இவன் தான் இந்த குழந்தை ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி நெடுமங்காடு போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்காங்க. இப்போ போலீஸ் தீவிரமா விசாரிக்க ஆரம்பிக்காங்க. எதுக்காகனா அதாவது 1.5 வயசு பையன் செத்துருக்கான், எப்படி சும்மா விடுவாங்க, தீவிரமா விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த போலீஸ் விசாரிக்கும் போதுல கூட நான் சாப்பாடு கொடுத்தேன், சாப்பாடு கொடுக்க மட்டும் சோக் ஆயிட்டு அப்பதான் மயக்கம் ஆயிட்டான், ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போனதுக்கு அப்புறம் தான் செத்துட்டான்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிராமா பண்ணிட்டே இருக்கான். ஆனா அந்த குழந்தையோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்குன்னா இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் ஷாக் ஆயிடுது. அதாவது அந்த குழந்தையோட தலையில ஒரு கம்பை வச்சோ ஏதோ வச்சு அடிச்சிருக்கு, அதனாலதான் அந்த குழந்தை அந்த இடத்துல ஸ்பாட் அவுட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தை சாகருக்கு முன்னாடி நிறைய சிகரெட்டை வச்சு சூடு வச்சிருக்காங்க. அதாவது அந்த 1.5 வயசு குழந்தையோட உடம்புல 91 இடத்துல காயம் இருக்கு, சிகரெட் காயங்கள் இருக்கு, கம்பு வச்சு அடிச்சு கொல்லப்பட்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அந்த ஏரியால இருந்த மக்கள் எல்லாம் கொந்தளிச்சிட்டாங்க. எப்படா இவன் இந்த 1.5 வயசு குழந்தைக்கு அப்பா கூட இவன் கிடையாது, அம்மா கூட இருக்கிற ஒரு லிவிங் ரிலேஷன்ல இருக்கிற ஒரு நபர் வந்து இந்த குழந்தை இவ்வளவுக்குள்ள டார்ச்சர் பண்ணியிருக்கானா அப்படிங்கிற மாதிரி அக்கம் பக்கத்துல இருக்கலாம் பயங்கரமா கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நெடுமங்காடு போலீஸ் என்ன பண்றாங்கன்னா சரி இவனை இப்படி விசாரிச்சா சொல்ல மாட்டான் அப்படின்ட்டு அவன் வீட்டுல போய் ஏதாவது தடயம் கிடைக்குதா அப்படிங்கிற மாதிரி அவனை வீட்டுக்கு கூட்டு போகும் போச்சுலே அங்க இருக்கிற மக்கள்லாம் அவனை வந்து அடிக்க வராங்க. அதாவது போலீஸ் கஸ்டடியில இருக்கிறவனே அடிக்க வராங்க. அதாவது இப்போ போலீஸ் கஸ்டடியில இருக்கவனா அடிச்சா அவங்க மேல கூட கேஸ் வரும் அப்படிங்கறத கூட யோசிக்காம அங்க இருக்கிற அக்கம் பக்கத்துல இருக்கிற நெய்பர்ஸ் எல்லாம் வந்து அந்த அக்ஷரை வந்து அடிக்க வராங்க, கல்லை வச்சு எரிய வராங்க, கம்பு வச்சு அடிக்க வராங்க. அவ்வளவு கோபத்துல இருந்திருக்காங்க. எதுக்காகனா இந்த அக்கம் பக்கத்துல இருக்காங்களா இந்த அர்ஷித் வந்து ஒவ்வொரு வாட்டியும் காயமடைஞ்ச மத்தியில அந்த கை ஒடிஞ்சுக்க மத்தியில கேட்கும் போதுல இந்த அக்ஷரும் சரி அந்த அகிலாவும் சரி எதையோ சொல்லி சமாளிச்சிருக்காங்க. கீழே விழுந்துருதான், படியில இருந்து விழுந்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு டைமே ஒவ்வொரு பொய் சொல்லி இந்த அக்கம் பக்கத்திட்ட சமாளிச்சிருக்காங்க. இதெல்லாம் அவங்க நினைச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு பயங்கரமா கோபம் ஆயிருது. ஏன்னா ஒரு 1.5 வயசு குழந்தைய இப்படி போட்டு டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நான் ஒரு மீம் பார்த்தேன், அதாவது ஏஐல கிரியேட் பண்ணதான் இந்த குழந்தை வந்து ஒரு டோரை திறந்துட்டு வெளியே ஓடி விட்டு, அதாவது இந்த 2 கையுமே கெட்டின மாதிரியே ஓடி வருது, பின்னாடி வந்து இந்த அகிலாவும் அக்ஷரும் நிக்கிற மாதிரி வெளியே ஓடி போகுது பயந்து போய். இது பார்க்கும்போது சாதாரணமா தான் இருந்துச்சு. ஆனா அதை ஃபீல் பண்ண போதுல சரி அந்த 1.5 வயசு குழந்தை எவ்வளவுக்குள்ள பயப்பட்டிருந்தா அக்ஷரையும் அகிலாவும் பார்த்து ஓடி போயிருக்கும். இந்த போலீஸ் இப்போ விசாரிக்கிறதுக்காக அக்ஷரை கூப்பிட்டு அகிலா வீட்டுக்கு வராங்க. அப்பதான் தெரியுது இந்த அக்ஷர் இந்த அர்ஷித்துங்கிற குழந்தைய 6 மாசத்துல இருந்தே டார்ச்சர் பண்ணியிருக்கான். அதாவது 6 மாச குழந்தையில இருந்தே அதுக்கு வந்து சிகரெட்டால சூடு வைக்கிறது, அந்த குழந்தையோட உடம்புல தடுத்து போற அளவுக்கு அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அந்த அர்ஷித்தை 6 மாசத்துல இருந்தே டார்ச்சர் பண்ணியிருக்கான். இந்த அக்ஷர் இந்த 6 மாச குழந்தைய டார்ச்சர் பண்ண முச்சுல அகிலாவும் கூட தான் இருந்திருக்காங்க. அகிலா அக்ஷரை எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே பண்ணல. அதாவது இது இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் பண்ணியிருக்காங்களா இல்லாட்டா வந்து எதுக்காக இப்படி அக்ஷர் வந்து அந்த குழந்தைய டார்ச்சர் பண்ண முச்சுல அகிலா எதுவுமே சொல்லாம இருந்திருக்கா? ஒருவேளை எனக்கு என்ன டவுட் ஆகுதுன்னா இந்த அகிலாவோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட கொன்னதே இந்த அகிலாவும் இந்த அக்ஷரும் பிளான் போட்டு தான் எதுவும் பண்ணியிருப்பாங்க. எதுக்காகனா தான் பெத்த ஒரு 6 மாச குழந்தைய ஒருத்தன் இவ்வளவுக்குள்ள டார்ச்சர் பண்றான்னா இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி தான் அகிலாவோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட கொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன். ஆனா அகிலாக்கு 6 மாசத்துல இருந்து அக்ஷர் இந்த அர்ஷித்தை எவ்வளவு டார்ச்சர் பண்றான்னு தெரியும். ஆனா எதுக்காக இந்த டான்ஸ் காம்படிஷன் ஒரு அரக்கங்கிட்ட அந்த 1.5 வயசு பையனை விட்டுட்டு போனா? உண்மையில ஒரு பெத்த தாய் இப்படிலாம் இருப்பாங்களா? யோசிக்கவே முடியல. எனக்கு அந்த மீம் தான் இன்னும் கண்ணுக்குள்ளே இருக்கு. எனிஹவ் அந்த 1.5 வயசு அர்ஷத்துங்கிற பையன் இன்னைக்கு இல்ல. அந்த அகிலா அக்ஷர் இந்த 2 பேருமே இந்த 2 அரக்கர்களுமே போலீஸ்ல இருக்காங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க. இந்த தப்பு நடந்ததுக்கும் இந்த 1.5 வயசு பையன் செத்ததுக்குமே முக்கியமான காரணமா 2 சொல்லலாம். அதாவது இந்த அகிலாவோட அம்மா ரீனா வந்து ஃபர்ஸ்டே டவுட் ஆயிருக்கு இவங்களுக்கு இந்த அக்ஷர் மேல. இவன் இந்த அக்ஷர் வந்து இந்த குழந்தை ஏதோ ஒரு டார்ச்சர் பண்றான், அதனாலதான் அந்த கையில உடைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்டே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுறாங்க. ஃபர்ஸ்டே இந்த போலீஸ் வந்து ஒரு சீரியஸான ஆக்ஷன் எடுத்து விசாரிச்சேன்னா இன்னைக்கு இந்த குழந்தை வந்து செத்துருக்காரு. எதுக்காகனா குழந்தையோட விஷயத்துல கொஞ்சம் ஏதாட்டு ஸ்டெப் எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு 4 வயசு 5 வயசு குழந்தைன்னா அதுக்கு ஏதாட்டு பேச தெரியும், அதுக்கு நடக்கிற அநீதியெல்லாம் அதால வாயால சொல்ல முடியும், எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஆனா அந்த 1.5 வயசு குழந்தைக்கு என்ன பேச முடியும், என்ன எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும், அதோட வழியை யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? ஃபர்ஸ்ட் ரீசன் இந்த போலீஸ். 2வது ரீசன் அந்த விளாகர் அந்த வீடியோவை அப்லோட் பண்ண முட்ல எந்த குழந்தையோட கை வந்து ஒடிஞ்சிருக்கு அப்படின்னு அந்த அகிலாட்ட கேட்க முட்ல அகிலா வந்து சிம்பிளா சொல்லியிருக்காங்க சைக்கிள்ல வந்து கீழே தான் விளாட முட்ல அப்படின்னு. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசனை நம்ம கொஞ்சம் யோசிச்சு எப்படி ஒரு 1.5 வயசு குழந்தை சைக்கிள் ஓட்டும்? அதாவது அகிலா வந்து மேனிபுலேட் பண்ணியிருக்கா, பொய் சொல்லியிருக்கா, ஏமாத்திருக்கா. இது வந்து எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் அக்கம் பக்கத்துல இருக்கவங்க இந்த யோசிச்சு இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா, அப்போ இந்த பொண்ணு ஏதோ ஒன்று பொய் சொல்லுது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு கொஞ்சம் தீவிரமா விசாரிச்சாலும் அந்த 1.5 வயசு குழந்தைய காப்பாத்துறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனா சொல்ல போனா 2 தப்புமே அந்த போலீஸ் வந்து கண்டும் காணாம இருந்தது. 2வது இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, அகிலா பொய் சொல்றதையும் நம்பிட்டு இந்த அக்கம் பக்கத்துல உள்ளவங்க சரி இது விளையாண்டு தான் கை ஒடிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சதுதான் இன்னைக்கு இந்த 1.5 வயசு அர்ஷத்துங்கிற அந்த சின்ன பையன்
2 கொடூரர்களால கொல்லப்பட்டு பூமி விட்டு அனுப்பப்பட்டிருக்கான். எதுக்காக இந்த வீடியோ போட்டேன்னா, இந்த 1.5 வயசு குழந்தை செத்ததுக்காக நான் போடல. இனிமே யாரும் இப்படி வந்து ஒரு குழந்தை இப்படி அடிபட்டிருக்கு, இப்படி வந்து யாரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, யாரும் வந்து சொல்றாங்க இந்த குழந்தை வந்து இப்படிலாம் வந்து கொடுமை அனுபவிச்சிருக்கு அப்படின்னா, நம்ம வந்து கண்டும் காணாம போகாம அந்த குழந்தைக்கு என்ன நடக்குது, என்ன அநீதிலாம் நடக்குது அப்படிங்கிற நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அதை விசாரிச்சு அந்த குழந்தைய காப்பாத்துற அளவுக்கு காப்பாத்தணும்னா, இன்னைக்கு இந்த 1.5 வயசு குழந்தை வந்து செத்துருக்காரு. சோ அடுத்த ஒரு வீடியோட மீட் பண்றேன். பாய் பாய்.